ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இப்படி நாம் ஒவ்வொரு வாரமும் சந்திக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளும் காரியம் எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட வெற்றியை தந்து வருகிறார். அநேகர் நீங்கள் உங்களுடைய தொலைபேசி வழியாக எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நினைத்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இந்த உலகத்தின் போராட்டம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. அவைகளிலே மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பலர் நம்மையில நினைப்பது உண்டு, இந்த உபத்திரவங்கள் ஏன் முடிந்து போவதில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது உண்டு. பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்கும், அவைகள் மறைந்து போகும். நிச்சயமாக செழிப்பும் நன்மையும் தோன்றும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் மறைந்துவிடும். எல்லா நேரங்களிலும் நிறைவுகள் நமக்கு உண்டாகும். எப்பொழுது அவைகள் நடக்கும் என்றால், இயேசு நமக்கு முன்பாக செல்லும் பொழுதுதான், இயேசுவை நாம் முன்பாக வைத்து நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் நம்ம எப்படி எந்த வழியிலே நடக்க சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய தொழில்களிலும் கையின் பிரயாசங்களிலும் கர்த்தருடைய நன்மையை காண முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பலர் தங்களுடைய பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை, பலர் தங்களுடைய கையின் தொழில்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, இந்த நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி? பலர் இந்த நாட்களின் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, அரசியல் மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆகவே தொழில் செய்வதனால் பயனில்லை என்று சொல்லி அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய நன்மையை ஒருவரும் பறித்துவிட முடியாது. தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு பிசாசாலும் அது திருடவே முடியாது. திருடியது போல தோன்றலாம், ஆனால் 2 மடங்காக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றால் பல மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி வேதத்திலே நமக்கு பல அடையாளங்கள் உண்டு. பல மனிதர்களை பிசாசு சோதிக்கும் பொழுது அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் அதன்படி நடக்கும் பொழுது மெய்யாகவே நன்மையை கண்டுகொள்வீர்கள். லாபானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். லாபான் யாக்கோபை தன்னுடைய இடத்திலே வைத்து கொண்டு அவன் பல்வேறு விதமாக அவனை அழகாக வஞ்சித்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். சில ஆண்டுகளாக தன்னுடைய பிசினஸ்ல அவர்கள் எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். முதலாளி தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறார், நாங்கள் வளர்ச்சி பெறவில்லை, எங்களுடைய தொழில்கள் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. லாபான் அப்படித்தான் ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருந்தான். யாக்கோபினுடைய வாழ்க்கையில 20 ஆண்டுகள், ஆதியாகமம் 31, 32 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 20 ஆண்டுகள் லாபான் அங்கே யாக்கோபை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 31 அதிகாரம் 41 வசனம். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று சொல்லி சொல்லுகிறான். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வஞ்சித்து வைத்துக் கொள்வது அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பலர் அப்படி வஞ்சித்து வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். நீங்கள் பிசினஸ் பண்ணுகிறீர்கள், நீங்கள் தொழில் செய்கிறீர்கள், உங்கள் தொழிலின் நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை சிலர் வஞ்சித்து வைத்திருக்கலாம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அவைகள் உங்களுக்கு கிடைக்காமல், நீங்கள் எவ்வளவோ உழைப்பை கொடுத்தும் அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஒருவேளை சோர்வடைந்திருக்கலாம். இல்லை என்றால் அநேக நேரங்களிலே கேட்டு நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். எனக்கு என்ன செய்வது, எனக்கென்று யார் என்று பேசுவது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எல்லா நிலைகளிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலேயும் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். இந்த வசனத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் 20 வருஷம் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறான். 20 வருஷமும் அந்த மனிதன்
அந்த யாக்கோபை ஏமாற்றி கொண்டேதான் இருக்கிறான். ஏமாந்து அவன் போகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நடக்கிறது என்ன பாருங்கள். அவனை அவன் விடவே இல்லை. இவனுடைய கை திறமையையும் இவன் மூலமாக நன்மை கிடைப்பதையும் அவன் எண்ணிக்கொண்டதினால் தன் வசமாகவே வைத்துக் கொள்ள எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது நீ திரும்ப புறப்பட்டு போ என்று சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பல சூழ்நிலைகளிலே பல்வேறு விதங்களிலே நம்மை அழைக்கிறவர், வித்தியாசமாக நம்மை பயன்படுத்துகிறவர். இந்த பூமிக்கு நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறவர்கள். பல குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பல சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பல ஊழியங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த தேசத்திற்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுடைய உழைப்பை ஒருவரும் சுரண்ட முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் திருட முடியாது. அப்படி திருடுவார் என்றால் அவனுடைய நன்மைகளை அவன் இழந்து போவான். அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போவான். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். லாபான் ஏமாற்றினதினால் நடந்த சம்பவம் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 31 அதிகாரம் 38 வசனத்திலே, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஒரு இடத்திலே பணியாற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உயர்வான இடத்தை தருவார். ஒருவேளை அப்படிப்பட்ட உயர்வான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அந்த அலுவலகத்திலே இல்லைன்றால் அந்த தொழிற்சாலையிலே இரவு பகலும் வேலைகளை நீங்கள் உண்மையோடு கூட செய்யலாம். ஆனால் வேறு ஒருவர் அந்த ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய ப்ரமோஷனை அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க ஒரு உயர்வான இடத்திற்கு போகலாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படித்தான் யாக்கோபு சொல்லுகிறார், இந்த 20 வருஷ காலம் உம்முடையதை நான் ஒன்றாகிலும் எடுத்ததில்லை என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தையும் நான் திருடவில்லை, ஒன்றையும் நான் சினை அழியவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு மிகவும் உத்தமனாய் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவு இவன் மூலமாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பல மடங்காக லாபம் பெற்றுக்கொண்ட பின்பும் 10 முறை சம்பளத்தை மாற்றி கொண்ட பிறகும் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கவில்லை. ஏமாற்றி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம், வஞ்சித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். உங்க தொழில்ல, பிசினஸ்ல உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் சரியான சம்பளம் கொடுக்கிறீங்களா? சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீங்களா? சரியான உயர்வை நீங்க உங்களுக்கு கொடுக்கிறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். யாக்கோபு மூலமாக லாபானுக்கு பலத்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஆனால் லாபான் அவனுக்குரியதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியாக மாறிவிடலாம். இல்லைன்றால் சில நேரங்களில் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அந்த பிசினஸையே உங்க கைகளில் கொடுக்கிறதாய் மாறிவிடும். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பிசினஸை வைத்திருக்கிறவர்கள், ஒரு தொழிலை வைத்திருக்கின்றவர்கள் பல நேரங்களில் பலரை ஏமாற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இன்னொரு கடையோ இல்லைன்னா இன்னொரு பிசினஸோ பக்கத்தில் ஆரம்பிச்சு அவங்க வளர்ந்து பெருகி விடுவார்கள். அப்படி ஏராளமான நபர்களை நான் பார்க்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, கொஞ்ச காரியத்திலே நாம் வஞ்சனை செய்யும் பொழுது அதற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து விடுவோம். அவனுடைய வேர்வை நிலத்திலே விழுவதற்கு முன்பதாக, காய்ந்து போகும் முன்பதாக அவனுக்குரியதை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவருக்குரிய சம்பளத்தை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பலமுறை ஏமாற்றி கொண்டே இருப்போம் என்றால் அதற்குரிய சாபம் நம்மை பின் தொடர்ந்து விடும். அதற்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலத்த துருகமாய் இருக்க அழைத்திருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாய் அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 31 அதிகாரம் 3 வசனத்திலே கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்கிறார். நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். சில நேரங்கள்ல பணித்தள ஊழியங்கள்ல, மிஷினரி ஊழியங்கள்ல, சில குறிப்பிட்ட கிராமங்கள்ல நம்முடைய ஊழியர்களை தங்க வைக்கிறோம். தங்க வைத்து அவர்கள் பல முறை அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், தொலைபேசியில தொடர்பு கொள்ளுகிறார்கள். அண்ணா, இந்த பகுதியில நமக்கு சிறந்த ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இரவும் பகலும் கடுமையாக முயற்சி செய்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நம்முடைய ஊழியர்கள்
பேசிக்கொள்ளுகிறதை, அவர்கள் பகிர்ந்து கொள்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும், அப்படிப்பட்ட நெருக்கங்கள் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன் மூலமாக மந்தைகள் பெருகும் என்று சொல்லுகிறார். உன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். நீ நெருக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக, நீங்கள் நிந்திக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக, நீங்கள் உழைத்த வருஷத்தின் எல்லா நாட்களுக்கு பதிலாக அவைகளை இரட்டிப்பாய் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகளா இருக்கலாம், இல்ல முசுக்குட்டை பூச்சிகளா இருக்கலாம். அவைகள் பட்சித்து போட்ட வருஷங்கள் எவைகள் உண்டோ, நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் நமக்கு தருகிறவர். எப்போ தருகிறவர்? நாம் உண்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கும் பொழுது, ஊழியத்துல நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? அழைக்கப்பட்ட அநேகர் சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவனமா இருங்க. கர்த்தருடைய ஊழியம் என்பது வேறு. அது கர்த்தருடைய ராஜரீக வேலை. அதுல வேலை செஞ்சுக்கிட்டே நிறைய பேர் என்ன செய்யலாம், அப்படி ஊழியம் செஞ்சலாம் நினைக்கிறாங்க. முழு நேரத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அது கர்த்தருடைய பணி. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் சாதாரணமாக சொல்லவில்லை. உங்களை குறித்து அவர் பலமாய் உள்ள கைகளில வரைந்து வைத்து உங்களுடைய திட்டத்திற்காக அவர் காத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பின்னே நீங்கள் போக துணிந்தவர்கள் உலகத்தோடு கூட ஒரு காரியமும், ஆண்டவருடைய காரியத்திலே ஒரு காலையும் வைத்து நாம் பயணம் செய்யவே முடியாது. ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் நீங்கள் தெளிவாக பயணிக்க வேண்டும். பல வாலிப பிள்ளைகள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்வதை பார்த்திருக்கிறேன். வாலிபர்கள் மத்தியிலே ஊழியங்களை செய்வதனாலே பல வாலிபர்கள், அண்ணே நான் வாலிப வயதுல ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்திருந்தேன், ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்திருந்தேன். எங்களுடைய வீட்டில் இப்பொழுது திருமணமாகி எனக்கு பிள்ளைகள் எல்லாம் விட்டது, இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி பலர் கேட்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பது உண்மை என்றால் அவர் சரியாய் பயன்படுத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சரியாய் பயன்படுத்துவார். நீங்கள் கவனமாக கர்த்தருக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை தருவார். நாங்கள் இழந்து விட்டோமே என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறதை, குடும்பமான பிறகு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறேன். பொறுமையா இருங்கள். பலருக்கு நான் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் காத்திருங்கள். இன்னமும் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய கணவனாரோடு சேர்ந்து, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடங்களிலே சிறிய அளவில் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை தருவார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேசத்துல ஏராளமான ஊழியர்கள் வந்தது நிமித்தமாகத்தான் இந்த தேசம் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றது. அதிலும் தமிழ்நாடு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதன் காரணம் என்ன? இயேசுவோடு கூட வாழ்ந்த தோமா இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாகவும், அதை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை நம்முடைய ஊழியர்கள் இந்த பூமியிலே உருவாக்கினது நிமித்தமாகவும் அந்த ஜீவ ஒளி நம்முடைய தேசம் எங்கும் பிரவாகித்திருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகள் அதை மறந்து திருச்சபை போட்டியாய் பார்க்கிறதை பார்க்கிறோம், பொறாமையாய் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, திருச்சபை என்பது அது தேவனுடைய ராஜ்யம். தேவன் அங்கே ஆளுகை செய்கிறார். தேவனே அதற்கு தலையாயிருக்கிறார். அதை நாம் சொந்தம் கொண்டாடிடவே முடியாது. லாபான் அப்படித்தான் தன்னுடைய முதலீடு என்பதனாலே தன்னுடைய ஆஸ்தி யாக்கோபு வழியாகத்தான் அதை பெற்றுக் கொள்ளுகிறான். அதில் என்னுடையது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். தலைமுறைகளாய் ஏமாற்றுகின்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அது சாபம் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆம் பிரியமானவர்களே, சிறிய காரியமாகத்தான் தெரியும், ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு முன்பாக மறைக்கப்படுகின்ற காரியம் ஒன்றுமே கிடையாது. கவனமாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். இந்த தொழில்களில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏமாற்றி நீங்கள் சேர்க்கின்ற எந்த ஒரு காரியமும் அவைகள் நமக்கு தொடர்ச்சியாக தங்குவதில்லை. அவைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, ஒரு சின்ன அக்ரிமெண்ட் உண்டாகிறத பார்க்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடக்குது பாருங்க. யாக்கோபினுடைய ஆட்டுக்குட்டிகள் தான் அழகாக என்ன செய்யறது, பலத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது பாருங்க. உனக்குரிய ஆடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாருங்க. கலப்பு நிறைந்த கலப்பு புள்ளிகளை கொண்ட ஆடுகளா இருப்பார் என்றால் அவைகள் எல்லாம் உனக்கு வரட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அது எவ்விதமாய் அந்த ஆடுகள் வருகிறது என்றால், அப்புறம் சினை அடிக்கும் பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் எப்படி கலப்பு நிற புள்ளிகளை கொண்ட ஆடுகளாய் அவைகள் வெளிவருகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைத்தால்
அவர் எப்படியும் ஆசீர்வதிப்பார். லாபான் வஞ்சிக்கணும்னு நினைச்சு அவன் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் பண்ணி பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் அதற்கு மாறுத்தரமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்பொழுது யாக்கோபினுடைய எல்லை பெரிதாகி கொண்டிருக்கிறது. லாபானுடைய சினைகளிலே அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை. சில காலங்கள் தான் சில காரியங்களை நாம் வஞ்சித்து வைத்துக் கொள்ள முடியும். பலர் தேசத்தின் அதிபதிகளாக இருக்கிறார்கள், பல தேசத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பல வேளைகளிலே நம்முடைய கண்கள் எல்லாம் நீங்கி கொண்டே இருக்கிறது. அவர்கள் நிமித்தம் நாம் எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கிறோம். பயப்படாதிருங்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு பெரியவைகள் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், பூமியை தாண்டி சந்திரனுக்கு போய் அங்கே கால் மிதிக்கக்கூடிய அளவிற்கு ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் நமக்கு இந்த மனிதர் குலத்திற்கு கொடுத்திருப்பார் என்றால், இவைகள் எல்லாவற்றையும் படைத்தவரை யோசித்து பாருங்கள். அங்க போய் நாம் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது. ஆனால் போய் சென்றுதான் அடைந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இனிதான் என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். ஆனால் அதை படைத்தவரை யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு பூமியில ஒரு சின்ன ஊர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை இல்லைன்றால் ஒரு பெரிய பிசினஸ் நடத்தின உடனே நாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்ல, படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு உறுதியாய் நம்பி இருந்தார். அவன் யாரையும் வஞ்சிக்கவில்லை. வாசித்து பாருங்கள், 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் போது என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. தேவனுக்கு விரோதமாக நிற்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க ஆசீர்வாதத்தை வித்தியாசமா கொடுப்பார். கொஞ்ச நாள் காத்திருக்கிறான், 20 வருஷம் காத்திருக்கிறான், 20 வருஷமும் ஏமாத்திட்டான். ஆனால் இப்பொழுது ஒரு சின்ன அக்ரிமெண்ட் உண்டாகிறது. இப்படி குட்டி வந்துச்சுன்னு அந்த குட்டிலாம் உனக்கு அப்படி சொன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு, எல்லாம் அவனுக்கு வந்துகிறது. எப்படி பாருங்க, புள்ளி உள்ளவைகள் எல்லாம் உனக்கு இந்த சம்பளமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஆடுகளும் புள்ளி உள்ள குட்டிகளாய் போடுகிறது. தேவனை நாம் ஏமாற்றவே முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருகிறவர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கின்ற ஊழியத்திலே கூட நன்மைகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் அநேக நேரங்களிலே கலங்கலாம். அப்படி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார், நன்மைகளை தருவார். நீங்கள் தூர இடத்திலே போய் நீங்கள் தனிமையாய் மொழி தெரியாத பாஷை தெரியாத இடங்களிலே நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கூட கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருவார். அவர் உங்களை கைவிடுவதே இல்லை, உங்களை விட்டு விலகுவதே இல்லை. காரணம், நீங்கள் இயேசுவின் பின்னே நடக்கின்றீர்கள், மனிதர்கள் பின்பாக அல்ல, இயேசுவின் பின்பாக நடக்கின்றீர்கள். தோமா அப்படித்தான் வந்தார் ஐயா. எவ்வளவோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டார். சுவிசேஷம் சொல்லும் பொழுது விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் நன்மை, இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மேன்மையை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நீங்கள் சகித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னொரு நாளிலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆண்டவருடைய தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போய் விடாதிருங்கள். உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பல முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் நீங்களே ஆளுகை செய்கிற நாட்கள் வரும். லாபான் அப்படித்தான் ஏமாற்றினான். மனிதர்கள் அப்படி ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார், பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். வாசிக்கிற பாருங்க, ஒரு நாளும் அவன் வஞ்சிக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. வஞ்சிக்காமல் இருந்ததினால் ஆண்டவர் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். எப்படி கொடுக்கிறார்? சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆடுகள் என்ன செய்கிறது? அப்படி வருகிறது. கலப்பு நிற ஆடுகள், புள்ளி உள்ளவைகள் என்று சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் வஞ்சிக்கவே இல்லை. ஆபானவன் ஒரு நாள் வஞ்சிக்கவில்லை. அவன் உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டே இருந்தான், உண்மையாய் வேலை செய்து கொண்டே இருந்தான். இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த தேவன் நம்மை கைவிடுவதே இல்லை. இந்த தேவன் வானத்திற்கு பூமிக்கும் அதிபதியாக இருக்கிறவர். நம்மை சரியாய் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அந்த தேவனை நீங்கள் மறந்து விடவே கூடாது.
இன்னொரு காரியத்தை பாருங்கள், ஆடுகளை தேவ தரிசனத்தோடு அவன் பலுகி பெருகச் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மேன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்ளுவான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தன்னுடைய ஆடுகளை அவன் தேவ தரிசனத்தோடு அவன் பெருக செய்கிறத பார்க்கிறோம். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே லாபானுடைய சகோதரி ஆட்டையெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, திருடிடுங்க அப்படின்னு சொல்றான். நிறைய நேரங்கள்ல சந்ததிகள் அப்படி போராடுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன சொன்னாங்களோ அதுபடி நடந்துச்சு. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை பலமுறை வஞ்சித்தான், நான் வஞ்சிக்கவே இல்லை. இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். 20 ஆண்டு காலம் காத்திருந்த யாக்கோபு இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை 2 சந்ததிகளாக அவன் மந்தைகளையும் பெருகச் செய்தார், அவனுடைய குடும்பத்தையும் பெருகச் செய்தார். 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 பரிவாரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை, உங்களையும் என்னையும் அவர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள் நீங்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். லாபானுடைய ஆடுகள் எவ்வளவு ஆசீர்வாதம் ஆனது. உத்தரவாதம் பண்ணேன் என்று சொல்லுகிறார். 31ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். சில விஷயங்கள்ல அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம், நெருக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். என் மந்தையில காணாம போச்சுன்னு சொல்லி அவனுடைய ஆடுகள் எல்லாம் லாபான் எடுத்துக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவன் இழந்து போன எல்லாவற்றுக்கும் பல மடங்காக திரும்ப கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று பிரிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அவர் தாராளமாய் கொடுக்கின்றவர், பலமாய் கொடுக்கின்றவர். ஒரு நாளும் அவர் உங்களை வஞ்சிப்பதே இல்லை. உங்களுக்குரியதை யாரும் வஞ்சிக்க அவர் விடவும் மாட்டார். நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, வேலை செய்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் உயர்வு பெற முடியாமல் தவித்து கொண்டே இருக்கலாம். இனி நீங்கள் அதை பார்ப்பீர்கள். எங்கெல்லாம் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம், எங்கே உழைப்பை நாம் சரியாய் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம், அதையெல்லாம் பார்த்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி உங்களை உயர்வான இடத்திற்கு கொண்டு போவார். அப்படியே அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்றால் நீங்கள் வேலை செய்கிற வேலையை உங்களுக்கு கொடுப்பார். அதற்குரிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பிசினஸையே உங்க கையில கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அப்படி 20 ஆண்டு காலம் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனை மறுபடி சந்திக்கும் பொழுது 2 பரிவாரங்களோடு மகிழ்ச்சியோடு கூட அவன் திரும்பி வருகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமிக்கு நமக்கு அநேக நேரங்களிலே வந்த எத்தனையோ ஊழியர்கள் அவர்கள் பாரமாயிருந்து உண்மையாயிருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். எப்படி பணியாற்றியிருப்பார்கள், இந்த வெயிலின் அகோரத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் யோசித்து பார்க்கவே முடியவில்லை. எப்படி நடந்திருப்பார்கள். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இல்லை. ஆனால் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவருடைய தோள்கள்
எவ்வளவு அந்த வெயிலின் அகோரத்தை தாங்கி இருக்கும் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு காரியங்களை சகித்து கொண்ட நம்முடைய ஊழியர்கள், மிஷனரிகள் எத்தனையோ ஆண்டுகளாய் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். திருச்சபை வர 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 ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்திருக்கிறது. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய நாட்டை ஆசீர்வதித்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட வாழ்ந்த தோமா இந்த பூமிக்கு வந்தான். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் அந்த நன்மையை அவன் காண முடிந்தது. அர்ப்பணம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய அர்ப்பணம் இன்னும் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் மூலமாக பலர் ரட்சிக்கப்படுவார்கள், பல குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள், பலர் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். சரிதானா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா? உண்மையுள்ளவர்களாய் வாழ ஆயத்தமா? சோர்ந்து போகாமல் தரிசனத்தில் உண்மையா இருந்து பணியாற்ற நீங்கள் ஆயத்தமா? பணி செய்து பாருங்கள், ஆசீர்வாதங்களை தருவார். நிறைய பேர் நினைக்கலாம், இது எப்படி ஆயிற்றுன்னு சொல்லி. இது கர்த்தரால் ஆயிற்று. ஊழியங்களை செய்கிறவர் கர்த்தர், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர் கர்த்தர், செய்ய வைக்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவர். உங்களுடைய அழைப்பிலே, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலில், உங்களுடைய பணிகளிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். 20 வருஷ காலம் யாக்கோபு காத்திருந்த போது கூட லாபான் அவனை வஞ்சித்து கொண்டே இருந்தான். பல முறை வஞ்சித்தான், 10 முறை சம்பளத்தை மாத்தினான், நன்மை கிடைக்கல. இப்பொழுது ஒரு அக்ரிமெண்ட் வரும் பொழுது, இந்த விதமான ஆடுகள் எல்லாம் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படி அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படி ஆண்டவர் உங்களையும் கனம் பண்ணுவார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த பட்டணத்திலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குரிய மந்தைகளை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். பரலோகத்தின் கணக்கு உங்கள் மேல வைத்திருக்கிறது. பரலோகத்தின் கணக்கு உங்களோடு கூட இருக்கிறது. யாரும் ஏமாற்ற முடியாது, தப்பா எழுத முடியாது. அது தேவனை எழுதுகிறவர் சரியா எழுதி வைத்து உங்களுக்கு நியாயம் தீர்த்து உங்களுக்கு மகா கிரீடத்தை கொடுப்பார். இந்த பூமியில இந்த கனமும் நன்மையும் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்கள் சந்ததிகளை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை சரியாய் வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல, கொஞ்ச காலம்தான் உண்டென்று சொல்லி பிசாசு தந்திரமாய் வஞ்சித்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளிலே, கையின் பிரயாசங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அழைக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் அந்த ஊழிய அழைப்பில் நிற்க முடியாமல் தவிப்பாயிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. உழைப்பை யாரும் சுரண்டி விடாதபடி அவர்களை கனம் பண்ணுவீராகப்பா. கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. 20 வருஷம் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக் கொண்டது போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அதை ஒருவராலும் தடுத்து போட முடியாதப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை கர்த்தர் நீர் சீக்கிரத்திலே வர செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சமாதானமாக அவர்கள் பெற்றோர்கள் பார்க்கவும், அவர்கள் கண்கள் கண்டு மகிழவும், துதிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே, உம் பின்னே நான் வருகிறேன், இயேசுவின் பின்னே நான் செல்வேன், பின் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணும். அவர்கள் மூலமா இந்த பட்டணங்கள், இந்த பகுதிகள், கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழிப்பு உண்டாகட்டும், மந்தை பெருகுகிறது போல பெருகட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நீர் எங்களுக்காக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஒருவர் அதை தடுத்து போட முடியாததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே சகல கனமும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் மூலமாக பெரிய நன்மைகளை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.